உங்களையே தள்ளினார். ஓம் நம சிவாய உங்களையும் போட்டார். ஓம் நம சிவாய. மத்தியானம் ஆச்சு, 2 மணி ஆச்சு. உங்களையும் போட்ட களைப்போ அல்லது கடவுள் பெருமான் தந்த உவப்போ என்று தெரியாமல் கோயில் ஓரத்தில் அப்படியே படுத்தாராம். இந்த அம்மா அடுப்புல விறகெல்லாம் வச்சு பானையை வச்சு உலை கொதிச்சுக்கிட்டே இருக்கு. வயிறும் கொதிக்குது. பிள்ளைங்கெல்லாம் பசியோட தூங்கிட்டாங்க. கையில உடம்புல பிராணன் கூட ஒன்னே ஒண்ணு உயிர் ஒட்டி கொண்டு இருந்தது. அப்பா வந்துருவாரா கண்ணு, உனக்கு அப்பா அதிரசம் வாங்கிட்டு வருவார், லட்டு வாங்கிட்டு வருவார், அரிசி வந்துடும், பருப்பு வந்துடும், நெய் வந்துடும், சாப்பிடுவோம். அம்மா இவர் எங்க இருந்தார்? எல்லா கடவுள் பெருமானே என் தலைவர் நினைச்சு அவர் திருவடியிலேயே படுத்திருந்தார். சாமி கைவிட்டானா? கனக சபைநாதன் கைவிட்டானா? விடவே இல்லை. இவர் வரதுக்கு முன்னாடியே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல லிஸ்ட் அனுப்பிச்சு இப்ப சாப்பிடுறதுக்கு ரெடியா பார்சலோட கொண்டு போய் கொடுத்துட்டார். அருமையான A2B சொல்லி ஆர்டர் பண்ணி குழந்தைக்கு இமீடியட்டா போய் சாப்பாடு கொடுத்துரும்னு அங்க இருந்து பார்சல் பண்ணி கைலாயத்துல இருந்து அனுப்பிச்சு வச்சுட்டார். அப்புறம் அரிசி, பருப்பு, துணிமணி, நகை, பொன் பொருள் அத்தனையும் கொடுத்து வீட்டுக்கு சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு லைட்லாம் போட்டு வீடையே மாளிகை மாதிரி ஆக்கி வச்சு விட்டார். மாயாஜாலம் செய்து வைத்து விட்டார். இதெல்லாம் நம்பணும். நம்ம நம்புறோமா? அதுதானே பிரச்சனை. எப்படி சார் அது மாயாஜாலமா ஆச்சு? சினிமா படத்துல தான் மாயா பஜார்ல அப்படி காமிச்சா திடீர்னு எல்லா கடையும் வந்தது. எப்படி சார்? நம்ம அதனாலதான் அவங்க வீணா போயிடுறோம். மயிலாப்பூர்ல எலும்பையும் சாம்பலையும் பெண்ணாக மாற்றி நம்ப மாட்டேங்கிறோம். 2000 கிலோமீட்டர்ல 4 நாள் ஒருத்தர் உயிரோட எழுந்துச்சா நம்புறோம். அற்புதம் அதோ வந்து விட்டார், இதோ அற்புதம் செய்து விட்டார். என்னடா அற்புதம் பண்ணாரு? இங்க இருக்கிற ஒரு 50 கிலோமீட்டர்ல திங்களூர்ல செத்து போன பிணத்தை உயிரோடு எழுப்பி காட்டினார் நாவுக்கரசர். செய்யவில்லையா? இந்த அற்புதம் செய்யல இங்க இருந்து 50 கிலோமீட்டர்ல. அதை நம்ப மாட்டேங்கிறான். ஐயோ கடவுளே, எனக்கு இதுதான் ஒரு பெரிய வேதனை. நம்ம ஊர்ல நம்ம காலத்துல 1000 ஆண்டுக்கு முன்னாடி எவ்வளவோ அதிசயம் நடந்தது. அதை நம்பாமல் எங்கேயோ இருக்கிற ஒரு அதிசயங்கிறோம், அற்புதங்கிறோம். அவன் தான் சக்தி வாய்ந்த கடவுள்ங்கிறோம். நான் தப்பு சொல்லல. மகாராஷ்டிராவில இருந்து வந்தீங்கன்னா போய் இறக்குமதியா கும்பிடுறீங்க. வியாழக்கிழமை ஆச்சு சப்பாத்தி சாப்பிடுறது. நான் தப்பு சொல்லல. அவர் பெரிய மகான் தான். ஆனால் நம்ம ஊர்லயே பிறந்த ஞானசம்பந்தர் குருபூஜைக்கு எத்தனை ஊர்ல கோயில் இருக்கு, எத்தனை பேர் சாமி கும்பிட்டோம். இன்னைக்கு ஞானசம்பந்தர் திருவானை கோவிலையோ திருச்சிராப்பள்ளியிலையோ 63 நாயன்மார்களை போய் யாராவது ஒரு 1000 பேர் சேர்ந்து கும்பிடுறோமா? இல்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையாவது நான் ஞானசம்பந்தருக்கு போவேன். ஒண்ணும் இல்ல. திருச்சிராப்பள்ளியில ஆத்தங்கர ஓரத்துல நாவுக்கரசர் மடம் இருக்குது. அவர் சாமியை ஓன் உட்கார்ந்து யாராவது போறோமா? தங்கம், வைரம், வெள்ளி, சப்பாத்தி, பூரி, பால் பேடா, பால்கோவா கொடுத்தோம்னா வரிசையா போய் நிக்கிறான். நான் தவறு சொல்லல. மகான்களை கும்பிடுங்க. நம்முடைய சைவ சமயத்தை கொஞ்சம் கவனிங்க. எங்க ஞானசம்பந்தரையும் கொஞ்சம் பாருங்க, எங்க நாவுக்கரசரையும் கொஞ்சம் பாருங்க. அவங்க இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு கோயில் கிடையாது, ஆகமம் கிடையாது, வேதம் கிடையாது, நீங்க கிடையாது, நாங்க ஆதினம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் ஓபனா சொல்றேன், எதுவுமே கிடையாது. அவங்க இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. அவங்க இருக்கிறதுனாலதான் இந்த குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு சைவத்தோட திருமறையோட இந்த குடும்பம் இருக்கிறதுனாலதான் இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு புண்ணியம். ஒரு சிவனடியார் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வருது. ஒரு சிவனடியார் கிடைக்கலன்னு தன் பிள்ளையை அறுத்து சோறாக்கி போட்டார் சிறு தொண்டராயனர். ஒரு சிவனடியார். அகத்தும் பரத்தும் இனியாரை காணேன், யானும் சகத்தில் நீர் இடுவாரை தம்மை கண்டே இடுவேன். எப்படி சொல்றாரு பாருங்க. உண்மை போல் நீர் விட்டார் உளரோ, நீரோ பெரிய சிறு தொண்டர். ஏய் வா அப்படின்னு கூப்பிட்டானே சாமி. ஓஹோ நீதான் பெரிய சிறு தொண்டரா அப்படிங்கிற மிரட்டுறாரு. வார்த்தையிலேயே மிரட்டுறாரு. எம்மால் உன்னை இனிது ஊட்ட முடியாது அப்படிங்கிறார். இவரு கூணி குறுகி நிற்கிறார். பரஞ்சோதி மாமுனிவர் பாதாபியை சென்று புலிகேசனுடைய தலையை அறுத்தவர் இந்த மாவீரர் பரஞ்சோதி மாமுனிவர். சுவாமி சுவாமி எம்பெருமானீரே எம்பெருமானீரே பிழை பொறுத்தல்க, எம்மால் ஊட்ட முடியும் எம்மால் ஊட்ட முடியுங்கிறார். எதுக்காக? இவ்வளோன்னு திருநீருக்காக. இப்போ கலையர் பார்த்தார், ஓரமா இருந்தார். சாமி வந்து எழுப்பினார். கலையா எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. இவர் எழுந்துச்சு பார்த்தார். சாமி என்ன விஷயம்? ஐயோ நான் அரிசி பருப்பு வாங்க வந்தனே உங்களையும் அப்படின்னு வருத்தப்படல. எழுந்து நின்று சிறமையே கூப்பி நின்றார். கடவுள் விரட்டானத்து கண்ணுதல் காட்சி தந்தார். கலையனே உம்முடைய இல்லத்திற்கு சென்று பாலின் இன் அடிசில் உண்டு நும் பருவரல் ஒழிக, உன் வறுமையெல்லாம் போயிடும் போ. என்ன சாமி வரும்போது ஓட்டுவள வீட்டுல எலியும் பாம்புமா மேல போச்சு. ஒரு லைட்டு கூட கிடையாது, விளக்கு கூட கிடையாது, தரையெல்லாம் சாணி போட்டு மெழுகே தர. அங்க போய் நான் எங்க போய் பால் சோறு சாப்பிடுறது அப்படின்னு கேட்கல. திருவருள் கருணையால் அங்கிருக்க மாட்டாது எழுந்தருளி தம் இல்லத்துக்கு போனாரா. அவரால் அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியும். போகும்போது சாதாரண ஓட்டுவள வீடா இருந்தது, இப்ப மாட மாளிகையாக மாறிவிட்டது. இல்லத்தில் சென்று புக்கார். இருநிதி குவைகளை கண்டு செல்வத்தை கண்டு தம்முடைய திருமணையாரை நோக்கி இந்த விளைவெல்லாம் என்கள் என்ன
அம்மா சொன்னாங்க, இப்பதான் எங்க அப்பா வந்து கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லல, என் சொந்தக்காரன் கொடுத்தான்னு சொல்லல. இதுதான் மனைவியார், நாயன்மாவுடைய மனைவியார் நாயன்மார்களை விட ஒரு படி மேலேன்னு சொல்ல வரேன். மனையரத்தின் வேர்னு சொன்னாரே தெய்வ சேக்கலார் பெருமான். அவங்க சொல்றாங்க, அல்வொத்த கண்டன் எப்படி தேவருக்கு துன்பம் வருகிற பொழுது விஷத்தை உண்டு நஞ்சை அடக்கி கொண்டு இந்த உலகத்தை காத்தானோ, அதுபோல ஈசன் அல்லொத்த கொண்டன் எம்மான். எம்மான்னா யாரு? என்னுடைய தகப்பன், என்னுடைய தந்தை எம்மான் அருள் தர வந்தது. இது யார் தந்தது? சிவன் தந்தது. கொண்டு வந்ததும் இல்லை, கொடு போவதும் இல்லை, இடையில் நின்ற செல்வம். சொல்லுங்க, இந்த பாட்டு யார் பண்ணா? பட்டியத்தார் பாடுறார். கொண்டு வந்ததும் இல்லை, கொடு போவதும் இல்லை, இடையில் நின்ற இந்த செல்வம் சிவன் தந்தது, சிவன் தந்தது, சிவன் தந்தது அப்படின்னு சொல்றார். இந்த மோதிரம், சங்கிலி, பட்டுப்புடவை, வீடு, பைக்கு, வாசல், மனைவி, பிள்ளைங்க எல்லாம் அனுபவிக்கலாம். லாட்ஜில் படுத்திருக்கிற மாதிரி அருமையான ஏசி, அருமையான ஏர் கூலர், அருமையான டிவி, அருமையான பெட்டு. டைம் 12 மணிக்கு முடிஞ்சதுன்னா செக் அவுட் பண்ணி சாவி அப்படிட்டு போயிடணும். போகும்போதே ரெண்டு கட்டை எடுத்து போக முடியாது, டிவி கழட்ட முடியாது இல்லையா? இப்ப நம்ம தங்கியிருக்கிறது உலகம்ங்கிற ஒரு விடுதி, ஒரு லாட்ஜ், வாடகை இல்லாம தங்கியிருக்கிறோம். கடைசியா போகும்போது ஓனட்ட சாவியை கொடுத்துட்டு ஒண்ணும் இல்லாம கையை வச்சுட்டு போவோம். ஆனா ஒன்னே ஒண்ணு கூட வரும், சைவ புண்ணியம், சிவ புண்ணியம் கூட வரவே வரும். எத்தனை அடியாருக்கு சாப்பாடு போட்டோம், எத்தனை அடியாரை காப்பாற்றணும், எத்தனை அடியாரை வாழ வச்சோம், எத்தனை சிவன் கோயில விளக்கு ஏற்றணும், எத்தனை கோயில தேவாரம் பாடணும், திருவாசகம் பாடணும், உழவாரப்படி செய்தோம், கைலாய வாத்தியம் வாசிச்சோம், சங்கு முழங்கணும். இந்த கணக்கு தான் அங்க செல்லுபடியுமே ஆகுமே தவிர இந்த பேரு, புகழ், பெருமை, இளமை அத்தனையும் ஒண்ணுக்குமே உதவாது. ஒன்னே ஒண்ணு உதவும், திருவாரூர் பெருமானுடைய திருநாமம் மட்டும்தான் உதவும். ஆரூரான்னு சொன்னா அங்க எந்த விதமான தடையுமே இருக்காது. உள்ள போட ராஜா அப்படின்னு ஆரூரா, ஆரூரா பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டி பரகதிக்கு செல்வதோரு பரிசு வேண்டி சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டி சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சா வண்ணம். யார் தூங்காதீங்க அப்படின்னு சொல்றார். விளக்காப்பு ஆரம்பிக்க போது 11:30 மணிக்கு புளியோதரை உண்டு, தயிர் சாதம் உண்டு, லெமன் சாதம் உண்டு, தேங்காய் சாதம் உண்டு, எல்லாருக்கும். அதனால யாரும் தூங்கிடாதீங்க, சொல்றத கேளுங்கிற நாவுக்கரசர். துஞ்சாமல் கேள் என்ன கேட்கறது? உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கே என்றும் புத்தரவ கச்சார்த்த புனிதா என்றும் பொழில் ஆரூரா ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. இன்னைக்கு காலம்பரை வேற திருச்சேரை பெருமான சாப்பிட்டுருக்கீங்க எல்லாரும். பூரியா வரும் புண்ணியம் பொய் கேடும். பூரி சாப்பிட்டுருக்கீங்க எல்லாரும். அதனால சத்தமா சொல்லணும், பூரி சாப்பிட்டா எப்படி பண்ணணும்? பூரியா வரும்னார். காலம்பரை அருமையான பூரி, வெண்பொங்கல். அதனால அது இட்லி இலி. இட்லி யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டான், அதனால பேர் இட்லின்னு பேரா. காஞ்சி மகாபெரியவர் சொல்றார், இட்லின்னு ஏன் பேர் வந்துதான்? இட்டு இலி, இலினா இல்லாம போறது, இட்டுனா போறதுன்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல அட்டுதல்னா சாப்பாடு போடுறதுன்னு அர்த்தம். ஊழியம்னா என்ன? சேவைன்னு பேரு. சொன்னாரு சாமி அவன் அட்டூழியம் பண்றான் அப்படின்னாரு. இல்லையா, அட்டூழியம் பண்றான், சாப்பாடு பரிமாறாக தமிழ்ல அட்டூழியம் பண்றான்னு அர்த்தம். அட்டு ஊழியம். அட்டூழியம்னா சண்டை, ரொம்ப மோசமா அட்டூழியம் பண்றாயா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அட்டுன்னா சாப்பாடு போடுறது, ஊழியம்னா சேவை, அட்டூழியம் பண்றதுன்னா சாப்பாடு போடுறதுன்னு அர்த்தம். தமிழ்ல எவ்வளவோ உண்டு. இட்லி இலி அப்படின்னா தட்டில் போட்ட மாத்திரத்துல யாரும் இட்லியை என்ன சாப்பாடை வீண் பண்ணுவான், தோசையை கூட பாதி வைப்பான், இட்லியை மட்டும் வைக்கவே மாட்டான். நீங்க செக் பண்ணி பாருங்க, எங்கேயாவது இட்லி யாரும் வைக்கிறது இல்லை, ஏன்னா சாப்பிடுவோம், வாயில போட்டுருவோம். அதை விட முதல்ல போய் எவ்வளவு பெரிய ஹோட்டலா இருந்தா, அந்த காலத்துல சொல்றேன், எவ்வளவு பெரிய ஹோட்டல் முதல்ல இட்லி வையா அப்படின்னு சொல்லுவோம். தோசை அப்புறம் தான், பூரி அப்புறம் தான். அதுக்கு பேர் என்ன? இட்லி இலின்னு பேரு. போட்ட முதல்ல இல்லாம போயிடும். இது நான் சொல்ல, மகாபெரியவர் சொல்றாரு. தோசைன்னு ஏன் பேர் வந்ததுன்னு சொல்றாரு. தோசைன்னு ஏன் பேர்? தோனா ரெண்டு பக்கம் சத்தம் வருமா, அதனால தோசை. மகாபெரியவர் சொல்றார், ஒரு நகைச்சுவை தான் சொல்றார். அதனால என்ன பண்ணணும்னா சத்தமா சொல்லணும். எந்த பேரை? மாணிக்க வாசகரும் கிளி ஜோசியம் பார்க்கிறார். கிளி ஜோசியம் தலைப்பட்ட வந்து பார்த்தாரு, போடுறது எங்க பார்த்தாலும் தெரியல. அந்த கிளியை பெட்டியில இருந்து எடுத்தார், நெல்லு போட்டார், கிளி வந்தது, சீட்டை எடுத்தது. தோணி அப்பனா, வெண்காட்டீசரா, ஐயாரப்பரா அப்படின்னு ஒவ்வொரு பேரா எழுதி போட்டார்.
அதுல ஒரு பேர் எடுத்துதான். என்ன பேரு? ஆரூரன் என்கிற பெயர். ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோர் சீரா திருநாமம் தேந்துரையாய். ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் எம்பெருமான் தேவர் வீரான் என்று எந்த பேர்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த கிளி எடுத்துதான் ஆரூரான் எடுத்துதான். அடியார் இடுக்கன் தெரியாத அம்மான் ஆரூர் வீதி விடங்க பெருமான். அடிக்கு 1000 பொன் வழங்கிய அம்மான் செங்கலுநீர் தாரான் ஆரூரான்னு ஒரு தடவை சொன்னா ஏண்டா என்ன அழைச்சேன்னு கேட்கிற ஒரே தெய்வம் திருவாரூர் வீதி விடங்க பெருமான். அந்த பெருமானுடைய நாமத்தை எல்லாரும் சொல்ல வேண்டாமான்னு நான் சொல்லல, நாவுக்கரசர் சொல்றார். உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேரென்றும் புற்றரவ கச்சார்த்த புனித என்றும் பொழில் ஆரூரா ஆரூரா. சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க சொல்லலாம் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. வீட்டுக்கார சண்டை போட்டாலும் சொல்லுங்க ஆரூரா, அவ்வளவுதான். அவ்வளவுதான், பிரச்சனை வராது. அதை விட நாவுக்கரசர் என்ன சொல்றார்? திருநேரிசை பாடுங்க, வீட்டுல சண்டையே வராதுங்கிறார். திருநேரிசை வேதியா வேதகீதா ஆ ஆ ஆ இத பாடினா சண்டையே வராதான். வீட்டுக்காரரோ மனைவியோ கோவம் பேசுனா இந்த நேரிசையை பாடுங்க அந்த போயிருவார். அவரு ஆன்னு பாட ஆரம்பிச்சு போயிருவார். இப்படியெல்லாம் நம்முடைய தேவாரம் திருமுறை எவ்வளவோ உதவி செய்து. அப்படி பாச்சலாச்சராமத்து ஈசர் இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிறார், இந்த மூலையில இருக்கிறார். அப்படியே அவர் வந்து பக்கத்துல போனோம்னா ஆரிடம் பாடீலர் அடிகள் கடலால் ஓரிடம் கூரைவில்லர் உடையர் கோவனம் நீரிடை சடை விடை ஊதி நித்தலும் பாரிடம் பணி செய்யும் பயில் பைஞீலியே. திருப்பஞ்சீலி நாவுக்கரசருடைய பசி தாள மாட்டாது. எல்லாம் வல்ல கைலைநாதன் கைலாயத்திலிருந்து புலியோதர தயிர் சாதம் மாவடுவோட ஆங்கோர் பொய்கையை அமைத்துக் கொண்டு பச்சை பந்தலை அமைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருந்தாராம். நாவுக்கரசர பள்ளியே காலில் செருப்பு கூட இல்லாமல் காவிரி ஆற்றங்கரையையும் இந்த கொள்ளிடத்தையும் சுடு மணல்ல தனி ஒருவனாக நடந்து வந்து கையிலே உழவாரப்படையை தாண்டி கொண்டு காஷாயம் புனைந்து நேர ஏறி வர்றார். சுடு மணல்ல ஏறி வர்றார் நாவுக்கரசர். 80 வயசான நாவுக்கரசர். சுவாமி பார்த்தார், ஐயோ நாவுக்கரசரே, என்கிட்ட பொய்சோறு இருக்கிறது, அதை உண்டு பசியாரி செல்லலாமான்னு கேட்டார். இவர் பார்த்தார், யாரோ ஒரு பெரிய அந்தன வெற்றில திருநீர் ருத்ராட்சமால ஒன்னும் தோஷம் இல்லை என்று நமசிவாயத்தை சொல்லி 2 பேரும் வந்து அன்னம்பாளிப்பை செய்துவிட்டு பேசிக்கொண்டே போனார்கள். அப்படி போகும்போது சொல்றார், திருப்பைஞீலி திசை தொழுவார், அவர்கள் இருப்பரு வானவரோடு இனிதாகவே சொல்றார். அப்பேற்பட்ட பதிகம்பாடிய ஊர் நீலி வனேஸ்வரர் நீலநெடுங்கண்ணி அம்மை உடனே பெறுவான். இந்த நம்ம ஊர் பக்கத்துல. இப்படி அதை தாண்டி போனோம்னா நமக்கு ஈங்கோய் மலை நாதர் இருக்கிறார், அந்த பக்கம் வாட்போக்கி நாதர். சரி, கிழக்கு பக்கமா வந்தோம்னா நமக்கு யாரு? இந்த இலையில திருப்பாற்றுறை பெருமான். பாரார் கொன்றையே கலந்த முடியினர் சீரார் சிந்தை செல செய்தார் பாரார் நாளும் பரவிய பால் துறை ஆரார் ஆதி முதல்வனே. அந்த கோயிலுக்கு யாருமே போறது. மார்க்கண்டேயர் வழிபட்ட தலம் திருப்பாற்றுறை. திருவள்ளுவர் சோலைக்கு பனையபுரம் பக்கத்தில் இருக்கிற அற்புதமான தலம். எத்தனை ஆண்டுகள் நடந்து போய் வழிபட்டு இருக்கிறோம். இப்படி எத்தனையோ ஆண்டுக்கு. சரி, அந்த பகுதிக்கு போனோம்னா நமக்கு வேற துணையே இல்லை. இன்னைக்கு உலகத்துக்கெல்லாம் பெரிய நாதர்
நின்னடியே வழிபடுவா நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடர் கூற்றுதைத்த பொன்னடியே பரவீனாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்ககனே என்று உன்னை பேசினால் குறைவுடையார் குற்றம் மொராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைமுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நீடவல்ல வாச்சடையார் மேய நெடுங்கலத்தை சேடர் வாழும் மாமருகில் சிறபுற கோணலத்தால் நாடவல்ல பணுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் 10 பாடவல்லார் பாவம் பறையுமே பாடல் 10 பாடவல்லார் பாவம் பறையுமே. அப்படியே வந்தோம்னா விரும்பி ஊரு விடேல் மட நெஞ்சமே கரும்பின் ஊரல் கண்டாய் கலந்தார்க்கு அவன் இரும்பின் ஊரல் அறாததோர் வெண்தலை எறும்பியூர் மலையான் எறும்பியூர் மலையான் அவன் எங்கள் ஈசனே எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே எங்கள் ஈசனே எங்கள் ஈசனே. நேரா வந்தோம்னா நம்ம தலைவர் தலைவரை நாளும் தலைவர் அல்லாமை உரைப்பீர்கள். தலைவன் இருக்கிற தலைவனை போய் தலைவன் சொல்லாம யாரையோ தலைவன் சொல்றியேன்னு கோபப்படுறார் ஞானசம்பந்தர். அந்த தலைவர் தான் சிராப்பள்ளி தலைவர். மட்டுவார் குழலாலோடு ஆள்விடை இஷ்டமாக ஏறும் இறைவர். கட்டு நீத்தவர். கட்டுனா பாசம். இது என்னோடது, ஏன் பிள்ளை, ஏன் மனைவி, ஏன் வீடு, பந்த பாசம். ஐயோ கடவுளே, விட மாட்டேங்குது. இந்த பந்த பாசத்தை கட்ட அவிழ்த்தரணும். விரல் கட்டு மாதிரி அவிழ்த்து எரிஞ்சிடணும். கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும் சிஸ்டர். சிஸ்டர்னா யாரு? தங்கச்சியா? சிஸ்டர்னா யாரு? சேஷ்டன். சேஷ்டன்னா யாரு? சிஸ்டர். சஷ்டியை நோக்க சர அது வருமே, என்ன வரும்? சிஸ்டர் தங்கச்சி கிடையாது. சிஸ்டர்னா யாரு? சிஸ்டர்னா என்ன அர்த்தம்? சிஸ்டர். நான் சொல்ல சிஸ்டர் கிடையாது. சிஸ்டர் அப்படின்னா தவயோகின்னு அர்த்தம், பெரிய ஞானம் பெற்றவன் அர்த்தம். சிஸ்டர் அந்த தமிழ்ல சொல்லும்போது சிட்டன்னு சொல்லுவாங்க. சிட்டன்னு சொல்லுவாங்க. கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும். அங்க சொல்லுவார் மணிவார், சிட்டனே சிவலோகனே. சொல்லுங்க, திருவாசகம் பாருங்க. சிட்டனே, அப்புறம் சிறுநாயனும் அங்க சொல்றாரு இல்லையா, சிட்டன்னு. அதுதான் இங்க சொல்றாரு. பட்டன் எங்க சொல்றாரு? பட்டன் திருப்பூர்ல சொல்றாரு. பட்டனுக்கு ஆழ நிழல் பட்டனுக்கு என்னை தன்பா, அதான் பட்டர்னு சொல்றோம் மதுரையில். பட்டர். பட்டர்னா வெண்ண கிடையாது. பட்டர்னா யாரு? ஆச்சாரியன் அர்த்தம். பட்டன். பட்டன். அச்சன்னா அப்பான்னு அர்த்தம் மலையாளத்துல சொல்றாரு. அச்சன் ஆனடின்னு சொல்லுவார் திருவாசகத்துல. இப்படி நிறைய இடங்கள்ல சொல்லுவார். எல்லாம் திருமுறையை கண்டுதான் நம்ம நிறைய. அது மாதிரி சொல்றார் ஞானசம்பந்தர். எங்க பள்ளிவளத்துல சொல்றாரு. 10ன்னு சொல்றான். அதுக்கு அடுத்து என்ன சொல்றான்? 20ன்னு சொல்றோம். 20 சொல்லுங்க. 20 30 இல்ல, அடுத்து சொல்லுங்க. 20 40. ஆனா ஏன் 10 மட்டும் 10ன்னு சொல்றோம் அப்படின்னு அவரே ஒரு பதுன்னு சொல்ற. 10க்கு பேர் என்னங்க? ஒரு பதும் இவை சொல்ல. ஞானசம்பந்தர் மாதிரி தமிழுக்கு தொண்டு செய்தவர் யாருமே கிடையாது. தமிழுக்கு 10க்கு பேர் என்ன? ஒரு பதம். இப்படி தமிழ்ல சொன்னவர் ஞானசம்பந்தர். 20 30 அதுக்கு 10 வருது. 10க்கு மட்டும் ஏன் 10ன்னு சொல்றோம்? அது 10 அல்ல, ஒரு பதுங்கிற. ஒரு 10 ஒரு 10 20 30 40 சொல்றோம். இப்படியெல்லாம் தமிழ்ல விளையாண்டவர் காழி பிள்ளையார் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தருடைய அனுகிரகம் நம்முடைய இந்த தம்பதிக்கு கிடைக்கணும். ஞானசம்பந்தரே வந்து அவதாரம் செய்ய வேண்டும். நிறைய இடங்கள்ல குழந்தைக்கு பேரு ஞானசம்பந்தன் வைக்கிறது உண்டு, தமிழாகரன் வைக்கிறது உண்டு. எனக்கு குருநாதர் ஞானசம்பந்தர், என் தலைவன் ஞானசம்பந்தன்.
ஞானசம்பந்தர் இல்லைன்னு சொன்னா இந்த உலகமே கிடையாது. ஞானசம்பந்தர் புகழ் ஞாலத்தில் பெருகி ஓங்க தேனலர் கொன்றையார்தம் திரு நெறி நடந்ததுன்னு நான் சொல்ல சேக்கலார் சொல்றார். ஞானசம்பந்தர் புகழ் ஓங்கினால் ஆலவாய் சொக்கநாதனுடைய புகழ் தன்னை போல ஓங்குங்கிறார். நீ சிவன் சிவன் சொல்லாத, ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தர்னு சொல்லிவிடுங்கள். ஞானசம்பந்தர்னு பேர் வந்தா கை தலைக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா போகணும்னு சொல்றார். குருவை வழிபடாது கூசு நின்றேனோன்னு சொன்னார் வள்ளல் பெருமான். நாவுக்கரசரை ஏத்துக்கிறார், எனக்கு குருநாதன் ஞானசம்பந்தர். யார் சொல்றது? யாரு? நாவுக்கரசர். அவர் சொல்றார் என் குருநாதன் ஞானசம்பந்தர்னு சொல்றார். சுந்தரர் பார்த்தார், எனக்கு 2 பேர் குருநாதர், ஒருத்தர் ஞானசம்பந்தர், ஒருத்தர் நாவுக்கரசர். மாணிக்கவாசகர் வேற யாரும் இல்ல, இந்த 3 வடிவங்களும் சேர்ந்தவர் தான் மாணிக்கவாசகர். இந்த 4 பேரையும் நீங்க பிரிக்கவே முடியாது. அதனாலதான் கண்ணதாசன் எழுதினார் அந்த 4 பேருக்கு நன்றின்னு எழுதினார்.